என் வணக்கம். என் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகள் தினம் கொண்டாடி குழந்தைகளை சிறப்பித்தமைக்கு நன்றி. மக்களே, சிறுபிள்ளைகளின் வளர்ச்சிதான் நாட்டின் எதிர்கால வளர்ச்சி என்பதை புரிந்து கொண்டு அவர்களை மகிழ்ச்சியாகவும் அவர்களுக்கு விரோதமாக செயல்படும் சமூக விரோதிகள் மற்றும் மூட நம்பிக்கைகளிலிருந்து அவர்களை விலக்கி பாதுகாப்பாகவும் வாழ்க்கையை சிறப்பாய் வாழ்வதற்கு தேவையான அறிவாளியாகவும் திறமைசாலியாகவும் உடலை பாதிக்கும் நோய்க்கிருமிகளை எதிர்த்து வாழும் பலசாலியாகவும் நன்னேறிகளை கற்றுக்கொண்டு நெறிப்பிழையில்லா நல்லவர்களாகவும் வளர்க்கும் பெற்றோர்கள் உட்பட அனைத்து மக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இருப்பினும் சிறு பிள்ளைகளுக்கு எதிராக வன்முறைகளும் ஆபத்துகளும் பெருகிக் கொண்டேதான் வருகிறது. காரணம், வளர்ந்த மனிதன் தன் இயலாமைக்கும் மூடனம் நம்பிக்கைகள் அடங்கிய அறியாமைக்கும் தீர்வு தன்னைவிட பலம் குறைந்த சிறு பிள்ளைகள்தான் என்று தன் கொடூர குணத்தால் அவர்களை தாக்குகின்றனர். அவர்களை தண்டிப்பதற்காகவே சிறை தண்டனையிலிருந்து கடுங்காவல் ஆயுள் தண்டனை வரை கொடுக்கலாம் என பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு சட்டம் 2015 திருத்தப்பட்டது. குழந்தை திருமண தடை சட்டம் 2006, குழந்தை தொழிலாளர் சட்டம் மற்றும் The Protection of Children from Sexual Offenses POCSO Act 2012 என்னும் சுருக்கமாக போக்சோ சட்டம் என அழைக்கப்படும் இச்சட்டம் மே மாதம் 22 நிறைவேற்றப்பட்டு நவம்பர் 14 என் பிறந்த நாளன்று அரசிதழில் அறிக்கை வெளியிடப்பட்டது. 18 வயதுக்கு குறைவான அனைத்து குழந்தைகளும் பாலின வித்தியாசமின்றி இச்சட்டத்தின் வரையறைக்குள் வருவர். அதாவது ஆண் பெண் வித்தியாசமின்றி பாலியல் தாக்குதல், வன்முறை, பாலியல் துன்புறுத்தல், சீண்டல், ஆபாச படமெடுக்க குழந்தைகளை பயன்படுத்துதல் போன்றவற்றை குற்றங்களாக இச்சட்டம் முன்வைக்கிறது. 30 நாட்களுக்குள் குழந்தையின் சாட்சியம் பதிவு செய்யப்பட வேண்டும். 1 வருடத்துக்குள் வழக்கு முடிய வேண்டும். சில வகை பாலியல் வன்முறைக்கு கூடுதல் தண்டனை உண்டு. உதாரணமாக, காவல்துறையினர், பாதுகாப்பு படையினர், இராணுவம், அரசு அதிகாரிகள் போன்ற பாதுகாவலர்கள் அல்லது ஆசிரியர்கள் என நம்பிக்கைக்குரியவர்களே குற்றம் இழைக்கும்போது அதிக தண்டனை உண்டு என இச்சட்டம் தெளிவுபடுத்துகிறது. மாவட்ட அளவில் குழந்தை பாதுகாப்பு பிரிவு அமைக்கப்பட வேண்டும். தனி காவல்துறை பிரிவும் ஏற்படுத்தப்பட வேண்டும். பாதிக்கப்பட்ட குழந்தை எங்கு இருந்தால் அக்குழந்தையின் நலனுக்கு உகந்தது எது என்று பார்க்க வேண்டும். சில சமயம் குடும்ப உறுப்பினர்களே குற்றம் செய்பவராக இருந்தால் அங்கிருந்து குழந்தையை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என பல சிறப்பு அம்சங்களை இச்சட்டங்கள் உள்ளடக்கியுள்ளது. இருப்பினும் இக்குற்றங்கள் நடப்பதற்கு முன்பே பாதுகாப்பு சார்ந்த பயிற்சி அரசாங்க குழந்தைகள் உதவி எண் 1098 மற்றும் பெற்றோர்களின் தொலைபேசி எண், முகவரி என்று அனைத்தையும் கற்றுக் கொடுத்தும் பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும். இக்குற்றங்களை அவர்கள் செய்யா வண்ணம் நன்னடத்தைகளையும் ஒழுக்க நெறிகளையும் பாலினம் சார்ந்த நல்ல எண்ணங்களையும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தந்து சிறு பிள்ளைகளின் உளவியல் சார்ந்த பாடங்களை கற்றறிந்து அவர்களின் எதிர்வினைச் செயல்களை புரிந்து கொண்டு அவற்றை குறைப்போம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள், சர்க்கரை பானங்கள், பெரும்பாலும் சர்க்கரை அல்லது செயற்கை இனிப்புகள், கொழுப்பு, உப்பு மற்றும் காரம் ஆகியவற்றால் நிரப்பப்படுகின்ற உணவுகளை தவிர்த்து நல்ல ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை கொடுத்து அவர்களை வளர்ப்போம் என்று உறுதி கொள்வோம். மக்களே, குழந்தை பாலியல் துஷ்பிரயோகம் மற்றும் வன்முறையை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்குமான உலக தினம் இன்று. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ண மறவாதீர். நன்றி மக்களே.